மத்தியாஸ்தம் செய்து வைக்க இந்தியாவை நம்பும் ஈரான். ஈரான் போர் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைகிறது. இப்போது இதுவரை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் ஈரானின் ஒட்டுமொத்த விமான நிலையங்களும் துறைமுகங்களும் முடக்கப்பட்டுள்ளன. இப்போது ஈரானில் எந்த ஒரு போர்க்கப்பலோ போர் விமானங்களோ கைவசம் இல்லை. அனைத்தும் தாக்குதல்களுக்கு உள்ளாகிவிட்டது. இப்போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தற்போது ஈரானின் வான்பரப்பில் சுதந்திரமாக பறந்து வருகின்றன. ஈரானின் முக்கியமான அனைத்து துறைமுகங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள போதும் இந்தியாவால் நிர்வகிக்கப்படும் சாபகர் துறைமுகம் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. சாபகர் நகரின் இராணுவ மையங்களை குறிவைத்து தாக்கி அளித்த கூட்டுப்படைகள் இந்தியாவால் நிர்வகிக்கப்படும் துறைமுகத்திற்கு எந்தவித சேதங்களையும் ஏற்படுத்தவில்லை. அதேவேளை சீனாவால் நிர்வகிக்கப்படும் பாண்டர் அபாஸ் துறைமுகம் கடுமையான சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதுவரை இராணுவ இலக்குகளை மாத்திரம் குறிவைத்து நடத்தப்பட்ட வான் தாக்குதல்கள் தற்போது ஈரானின் பொருளாதார இலக்குகளை நோக்கியும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவ நிலைகள் மீதான தாக்குதலில் இருந்து பொருளாதார இலக்குகளை நோக்கிய தாக்குதல்கள் ஈரானை நிபந்தனையின்றி சரணடையும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. தற்போது ஈரானின் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், ஷேக்குகள் நாட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான நாடுகளில் அடைக்கலமாகியுள்ளன. தற்போது ஈரானின் பொருளாதார மையங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக தொடங்கியிருப்பதால் இவர்கள் நேரடியான அவசரமாக மூன்றாம் தர போரின்றி ஊடக ஒரு இடைக்கால சமாதான உடன்படிக்கை ஒன்றினை செய்ய ஈரானின் அரச தரப்பை இவர்கள் தற்போது நெருக்கத் தொடங்கியுள்ளனர். நெருக்கடி மிகுந்த இந்த சூழலில் சமாதான மத்தியாஸ்தத்தில் ஈடுபட நம்பிக்கைக்குரிய பலமிக்க மூன்றாம் தரப்பாக இந்தியாவை ஈரானிய உயர்மட்டங்கள் தலையீடு செய்ய கோருகின்றன. தற்போதைய நிலையில் இஸ்ரேலிய பிரதமர், அமெரிக்க ஜனாதிபதி ஆகிய இருவருடனும் நெருங்கிய நட்பில் இருப்பவர்னா அது இந்திய பிரதமர் மோடி மட்டுமே. அத்துடன் ஈரானிய மீள்கட்டமைப்புக்கு இந்தியாவின் பங்களிப்பு பிரதானமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானை நிபந்தனையற்று சரணடைய வைக்கவும் எதிர்காலத்தில் ஈரானை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் ஈரானின் பொருளாதார கட்டமைப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது அவசியம் என அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி நினைத்து வருகிறது. ஈரானின் மத ரீதியான இஸ்லாமிய தீவிரவாதம் தாராளமயமாக்கப்படுவதற்கும் உலகம் முழுவதும் அதை வைத்து ஆதிக்கம் செலுத்த வைப்பதற்கும் காரணமே அதன் பொருளாதார கையிருப்பு காரணமே. அதனை துவம்சம் செய்யும் வேளையில் இஸ்ரேலிய விமானப்படைகள் தீவிரமாக இறங்கியுள்ளன. தற்போது இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட முலாபாய கூட்டணியின் ரகசிய செயல்திட்டம். நவீன காலத்திற்கு முரண்பட்ட உலகை அச்சுறுத்தி வரும் உலகளாவிய காட்டுமிராண்டி மர்ம கூட்டத்தை வேருடன் சாய்க்க பல வருடங்களுக்கு முன்பே திட்டமிட்டு உருவான இந்த அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியின் செயல் வடிவம்தான் தற்போது நாம் பார்ப்பது.